பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற ஒரு காரியம், கீழே இருங்கள். எதற்கு கீழாக நாம் இருக்கணும், யாருக்கு கீழே நாம் இருக்கணும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்திட்ட நாட்களில் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதற்கு முன்பதாக நான் சொல்லும் பொழுது, ஒரு நல்ல ஊழியக்காரங்களுக்கு கீழே இருந்து ஊழியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல திருச்சபைக்கு கீழே இருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கீழே இருந்து வர்றவங்க தான் மேலே வர முடியும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் ஒரு காரியத்திற்கு நாம் கீழே இருக்க வேண்டி இருக்கிறது. அது என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு மிக அழகாக எழுதுகிறார். ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்களா. 14வது வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரொம்ப அழகான வார்த்தை. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நன்றாய் கவனிங்கள். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இதை நீங்கள் வாசிக்கணும்னா கலாத்தியரில் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அதாவது காலம் நிறைவேறின பொழுது நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் எழுதுறாரு. சரிங்களா? அதை நீங்கள் கலாத்தியரை படிக்கும்போது அவர் சொல்லிட்டு வருவார். அடுத்தது உபாத்திக்கு நாம் கீழாக இருந்தோம். உபாத்தி என்று அவர் நியாய பிரமாணத்தை சொல்றாரு. விசுவாசம் வந்த பின்பு நாம் அந்த உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல அப்படின்னு எழுதுறாரு. எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்வதற்கு சமயமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளும்படி மிக தெளிவாக இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழாக நாம் இருக்கிறோம். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழே இராமல் நீங்கள் கிருபைக்கு கீழே இருந்தால் வேதம் சொல்கிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இல்லை என்றால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் பாவத்தின் மீது வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள். இன்றைக்கு அநேகர் கிருபையை தவறாக புரிந்து கொண்டு நாம் பாவம் செய்வோம், கிருபை நமக்கு உதவியாக இருக்கும், எல்லாவற்றையும் மன்னித்து மறந்துவிடும் என்று சொல்லி தவறாக புரிகிறோம். கிருபை நம்மை மன்னிப்பது உண்மைதான், கிருபை நம்மை தாங்குவது உண்மைதான். ஆனால் கிருபை ஒன்றும் பாவம் செய்வதற்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்கல. கிருபை நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறது, பாவத்தின் மீது நமக்கு வெற்றி தருகிறது. அதனால தான் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றல, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ கர்த்தர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபைக்கு கீழாக வாழ வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள், ஒருவேளை நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறேன் பை காட்ஸ் கிரேஸ் அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபைக்கு கீழாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களால் பாவத்தை ஜெயிக்க முடியலை, மாம்சத்தை ஜெயிக்க முடியலை, மாம்ச இச்சையை ஜெயிக்க முடியலை. ஏதோ ஒரு விதத்தில் சில பேர் பாவத்தில் விழுந்து போய் விடுகிறார்கள். நீங்கள் பாவத்தை ஜெயித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிருபைக்கு கீழே இருக்கணும். நீங்கள் கிருபைக்கு கீழே இருந்தால் உங்களால் பாவத்தை ஜெயிக்க முடியும். இன்றைக்கி பெரிய பிரச்சனை அதானே நமக்கு, பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது? நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்லாமல் கிருபைக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பாவத்தின் மீது வெற்றி உண்டு. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவே கிருபாதார பலியாக வந்தார். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, பாவத்தின் மீது நமக்கு வெற்றி உண்டு. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய கிருபைக்கு கீழே இருக்கணும்.
தொடர்ச்சியாக பேச போகிறேன். என்ன தெரியுமா பேச போகிறேன்? உண்மையான கிருபைனா என்னங்க? இப்போ கிருபையை நம்ம ஒரு பகுதியை மாத்திரமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டுற அந்த தயவை நம்ம கிருபைன்னு சொல்கிறோம். தகுதி இல்லாதவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவர் தான். அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. யோனா எழுதுறாரு, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு எழுதுறாரு. அப்போ நீங்களும் நானும் அந்த கிருபைக்கு கீழே இருக்கணும். கிருபையில் நிலை கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய கிருபைக்கு கீழே வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியும். அப்போ உண்மையாகவே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது யார்? தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.